புதுச்சேரி மாநிலத்தில் பதாகைகளை கையில் ஏந்திக் கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்று கோஷம் எழுப்பியதால் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தனியார் நிறுவனம் திவாலானதை அடுத்து பணம் கேட்டு மிரட்டுவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பச்சையம்மாள் என்ற பெண் தீக்குளித்த சம்பவம் ஆட்சியர் வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மேல் சிகிச்சைக்காக அவரை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் பச்சையம்மாளின் கணவர் அளித்த புகாரின் அடிப்படையில் பணம் கேட்டு நெருக்கடி கொடுத்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பொதுமக்களின் கோரிக்கையின்படி முன்னாள் குடிநீர் வடிகால் வாரிய தலைவராக இருந்த SD உகம்சந்த் பெயர் பொருத்தப்பட்டு பஜார் வீதியில் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர், நகரமன்ற தலைவர் மலர்விழி, நகர செயலாளர் குமார் மற்றும் கழக முன்னோடிகள் என பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரிய தம்பதி தனது குழந்தையை அரசு பள்ளியிலேயே 1ஆம் வகுப்பு சேர்த்த நிகழ்வு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து ஆசிரியர்கள் கூறுகையில் அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உள்ளதாகவும் தங்களது குழந்தையையும் அரசு பள்ளியிலேயே படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து சேர்த்துள்ளதாகவும் மற்ற ஆசிரியர்களும் அரசு பள்ளியில் சேர்க்க முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே குழுவில் உள்ள பெண்களுக்கு தெரியாமல் லட்சக்கணக்கில் குழு தலைவி கையாடல் செய்த சம்பவம் குழு உறுப்பினர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுய உதவி குழுவில் உள்ள பெண்கள் குழு தலைவி மற்றும் தனியார் நிதி நிறுவன வங்கி மேலாளர் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். நாங்கள் ஈசாக் கம்பெனியில் ஃபர்ஸ்ட் லோன் எடுத்திருந்தோம். அதெல்லாம் கட்டி முடிச்சிட்ட பிறகு அந்த NOC கிளீன் பண்ணித்தாங்கன்னு சொன்னோம். எல்லாம் கைரேகை வைங்க, நாங்கள் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாமல் ஒரு பேர்லேயும் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்னு எடுத்திருக்கிறாங்க. அந்த முருக மேனேஜரும் பிரியாவும் 2 பேரும் சேர்ந்து எடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் நிலைமையே சரியில்லை. எங்கள் வீட்டுக்காரங்களாம் சண்டை போடுறாங்க. எங்களுக்கே யாருக்குமே தெரியாமல் இவ்வளோ பணம் எடுத்துருக்குறாங்க. நாங்கள் ஒரு 30-40 பேருக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல. அந்த லோன்காரங்க எங்களை எல்லாம் தொல்லை பண்ணுறாங்க. நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறதா இல்லை நாங்கள் உயிரோடு இருக்கிறதான்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் தான் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வு காணணும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கடையை காலி செய்ய கூறி ஓய்வு பெற்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கத்தியுடன் கொலை மிரட்டல் விடுத்த CCTV வெளியாகி வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பாஜக நிர்வாகி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையில் இருந்து 15,000 கன அடி தண்ணீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. தொடர்ந்து ஆற்றின் கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கிகள் மூலம் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் பருத்திக்கு உரிய விலை கிடைக்காததால் 2வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த உதவி கலெக்டர் சௌமியா தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி 2 நாட்களாக நடைபெற்ற ஏலம் ரத்து செய்யப்பட்டு புதிய ஏலம் 1ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு விவசாயிகள் கலைந்து சென்றனர். நாங்க மத்திய அரசாங்கம் அறிவிச்ச 77 ரூபாய் எங்களுக்கு கொடுக்கணும், உரிய விலையை கொடுக்கணும். நெல்லுக்கு எப்படி கொடுக்கறாங்களோ அதே போல இதுக்கும் கொடுக்கணும், காட்டனுக்கும் கொடுக்கணும், 77 ரூபாய் கொடுக்கணும். நெல்லுக்கு எப்படி கொடுக்குறீங்க? 2500 ரூபாய் கொடுக்குறீங்களா அரசு? அதே தானே மத்திய அரசாங்கம் அறிவிச்சு இருக்குது. 87 ரூபாய் எங்களுக்கு கொடுக்கணும். நீங்க 77 ரூபாய் கொடுங்க குறைந்தபட்சம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே அங்காளம்மன் கோயிலில் ஆனி மாத ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபம் ஏந்தி சாமி தரிசனம் செய்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது யுவராஜ் என்பவரை பாம்பு கடித்ததில் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மறைமலை நகர் காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் இரவு நேரங்களில் வன விலங்குகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் தங்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதனால் இரவு நேரங்களில் உறங்காமல் தங்கள் விவசாய நிலங்களையும் வீடுகளையும் பாதுகாக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த ஃபர்கான், சிவலிங்கம் ஆகியோரை கோத்தகிரி காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். மேலும் கோத்தகிரி காவல் ஆய்வாளர் ஜீவானந்தம் உத்தரவின் பேரில் ஆய்வு மேற்கொண்டு குற்றவாளிகளை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து கரும்பலம் செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்திற்கும் காருக்கும் இடையே ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த நபர் படுகாயங்களுடன் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த அருவங்காடு காவல் நிலைய போலீசார் விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் நில அளவீட்டாளரை பணி நீக்கம் செய்யக்கோரி தேங்காய் பழம் தட்டுடன் வட்டாட்சியர் அலுவலகம் வந்த பின்னால் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் ஜமாபந்திகளில் பலமுறை மனுக்கள் அளித்தும் தன்னுடைய மனு மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டினார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டத்துக்கு உட்பட்ட நிலங்கள்ல சாந்தாதேவி, கலைமதி உள்ளிட்ட விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு இந்த பட்டா மாறுதல் செய்து தரல. அவர்களும் சேர்ந்துதான் நாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு. அதுல குறிப்பா திருச்செங்கோடு கிளைச்சிறை காவல் அதிகாரி அவர்கள் ராஜன் என்பவரும் தன் தாயார் இறந்துட்டாங்க, வாரிசு அடிப்படையில் அண்ணனும் அவரும் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் விண்ணப்பிச்சிருந்தாரு. அவருடைய விண்ணப்பத்தையும் நீக்கிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் இவர்களுக்கு தெரியாத தாசில்தார் அலுவலகத்துல இந்த ராஜன் என்பவர் திருச்செங்கோடு காவல் கிளைச்சிறை காவல் கண்காணிப்பாளர் என்று தெரியாது. அதனால இதெல்லாம் இவருக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்கள்ல என்ன இடத்துக்கு எப்போ போய் படுபட்டு இதெல்லாம் வாங்க முடியாத ஒரு சூழல்ல வட்டாட்சியர் சர்வேயர் வேலை செய்ய விருப்பம் இல்லாத சர்வேயரை வேலையை விட்டு நீக்கணும்னு கேட்டிருக்கோம். இல்லை என்றால் அந்த சர்வேயர் அதுக்கு வட்டாட்சியர் நீக்குவதற்கு கொஞ்சம் காலதாமதப்படுத்தியோ அல்லது அவருக்கு இதுல ஏதாவது சமரசம் செய்யலாம்னு முயற்சி பண்ணாலோ வட்டாட்சியரும் வேலையை விட்டு தான் நீக்கணும்னு நாங்கள் கேட்போம் அடுத்தது மாவட்ட ஆட்சியரை. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஷேர் ஆட்டோ மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் சிறுமி உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மங்களமேடு போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலந்தூர் கேட் பகுதியில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 4 சவரன் நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் அருகே மாயனூர் ரயில்வே கேட்டின் ரோப் கயிறை திருடிய வடமாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் ரயில்வே கேட் ரோப் அறுக்கப்பட்டதால் கேட் நிரந்தரமாக மூடப்பட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் இரும்பு கேட்டை கையால் தூக்கி பிடித்து இருபுறங்களிலும் கடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வெங்கடமங்கலம் அதிமுக கவுன்சிலர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியில் வந்த குற்றவாளி சுதர்சன் என்பவர் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளியிடமிருந்து ஒரு நாட்டு வெடிகுண்டை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளியை திருப்பூரில் உள்ள மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செங்கல்பட்டு சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அமைந்துள்ள ஏலகிரி மலையில் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இரும்பு கால மக்களின் பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மேலும் உள்ளூர் மக்கள் அளித்த தகவலின் பேரில் மாவட்ட வனத்துறை அலுவலர்கள் உதவியோடு மேற்கொள்ளப்பட்ட இந்த கள ஆய்வில் வடமேற்கு தமிழகத்தில் இதுவரை கண்டறியப்படாத மிகப்பெரிய பாறை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலம் அருகே ரியல் எஸ்டேட் உரிமையாளர் கொடுத்த ரூபாய் 25 லட்சத்துடன் தலைமறைவான அவரிடம் வேலை பார்த்த ஓட்டுநரை கருப்பூர் போலீசார் கைது செய்தனர். மேலும் இதற்கு உறுதுணையாக இருந்த அவரது கூட்டாளி மற்றும் உறவினர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கிராம நிர்வாக உதவியாளர்கள் சென்ற வேன் தனியார் பேருந்து மீது மோதி விபத்து ஏற்பட்டதில் வேனில் சென்ற 7 வருவாய் கிராம நிர்வாக உதவியாளர்கள் காயமடைந்தனர். சம்பவம் அறிந்த சிதம்பரம் தாசில்தார் கீதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கிராம நிர்வாக உதவியாளர்களிடம் நேரில் சென்று விசாரணை நடத்தி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே முன்விரோதம் காரணமாக பொதுப்பாதையை வேலி அமைத்தும் குழி தோண்டியும் அண்ணன் குடும்பத்தினரை வெளியே வரவிடாமல் தம்பி குடும்பத்தினர் தடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அத்தியாவசிய தேவைக்கும் மருத்துவமனைக்கும் செல்ல முடியாமல் அண்ணன் குடும்பத்தினர் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்ததோடு உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்கள் போகாத வையா டிச்சி வச்சுட்டாங்க. யாரும் இல்லை, எங்கள் கோயிலினர் தான், அண்ணன் தம்பி தான். வந்து நாங்கள் உள்ளே போக முடியல, எங்கள் பேர பசங்கள்லாம் கூழுக்கும் போக முடியல. எங்கள் கேட்க போனாக்கா எங்களை அடிக்க வராங்க, கொலை பண்ண வராங்க. எனக்கு இருக்கிறது 3 ஆம்பளை பிள்ளைங்க. எங்கள் பிள்ளைங்க எங்கள்கிட்ட இல்லை, சட்டிக்கிறானுவ. நானே எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மாதிரி எங்கள் பேர பசங்க தான் இருக்கிறோம். வந்து அடிக்க வராங்க, யாரும் கேட்கறதுக்கு அனாதி மாரி இருக்கிறோங்க சார். நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக வண்டல் மண் திருடிய 3 டிராக்டர் டிப்பர் ஜேசிபி இயந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் மணல் திருட்டில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மாம்பழம்பட்டு அருகே அரசு பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்கள் பயணம் செய்த நிலையில் ஒரு மாணவன் தவறி விழுந்து சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். போதிய பேருந்து வசதியின்றி பொதுமக்கள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவர்கள் அவதியடைந்து வருவதாக கூறப்படும் நிலையில் கூடுதல் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே விவசாய கிணற்றிலிருந்து ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் வி கூற்றோடு பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பதும் குடும்ப பிரச்சனையில் மன அழுத்தம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று வருவதாக கூறி சென்றவர் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் தற்கொலையா அல்லது கொலையா என்ற பல்வேறு கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட சரவணன் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் உள்ள குறைகள், கோரிக்கைகள் உள்ளிட்ட அனைத்தும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முன்னுரிமை அளித்து தீர்க்கப்படும் என்று உறுதியளித்தார். பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய ஒப்பந்த பணிகள் கடைசி கட்டத்தில் உள்ள நிலையில் இறுதி செய்யப்பட்டு விரைவில் திறக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். திருச்சிராப்பள்ளியில ஜூலை மாசத்துல கேம்ப்ஸ் பழையபடி ஸ்டார்ட் பண்ணணும். அதோட பணிகளும் மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்துட்டு ரொம்ப நாளாக தீர்க்கப்படாத இருக்கிற குறைகள், தீர்க்கப்படாமல் இருக்கிற பெட்டிஷன்ஸு, தீர்க்கப்படாமல் இருக்கிற பட்டா கோரிக்கைகள், தீர்க்கப்படாமல் இருக்கிற மகளிர் உரிமை தொகை பெண்டிஷன்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து வில் டேக். புதுக்கோட்டையை சேர்ந்த பழம்பெரும் மிருதக வித்வான் தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஜீவ் சமாதி சன்னதியில் அமெரிக்க இசைப்பள்ளி மாணவ மாணவிகள் மிருதங்கம் மற்றும் கஞ்சன பாடல்கள் பாடி இசை அஞ்சலி செலுத்தினர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இயங்கி வரும் நவரச அகாடமி இசைப்பள்ளியின் தலைவர் வேணுபுரி ஸ்ரீனிவாசன் தலைமையில் 20 மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய அணையான அடவி நயினார் கோயில் நீர்த்தேக்க அணையானது தனது முழு கொள்ளளவான 131 அடியை எட்டி நிரம்பி வழிந்து வருகிறது. அணையிலிருந்து வெளியேறும் நீரானது அனுமநதி ஆற்றில் சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுவட்டார பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தந்தை கண்முன்னே ஏரியில் குதித்த இளம்பெண் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
செய்யப்பட்டது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தையுடன் ஏற்பட்ட தகராறில் ரேணுகாதேவி என்ற இளம்பெண் குளத்தில் குதித்து உயிரிழந்த நிலையில் தங்கைகள் மற்றும் தாய் தந்தை அவரது உடலை கண்டு கதறி துடித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.